மனசாட்சியே இல்லாமல் எப்படி வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும். ஸோ தெளிவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பவுனம்மா கடையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, நிலக்கடலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலக்கடலையை நம்ம தரம் பிரிக்கலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை, அவ்வளவு கலங்கி இருக்குது. எல்லா கடைகளிலையும் வாங்கி பார்த்துட்டோம், அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பூராமே மிட்டாய் பருப்பு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள பூசணம் பிடிச்சி பாதியில் நிற்கிதுன்னு பாருங்கள். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடம் கசந்து போய் இருக்கும், அதாவது கசப்பாக இருக்கும். ஸோ முத்து இப்போ நம்ம தோல் நீக்கி பயன்படுத்துகிறோம். இதில் என்ன கொடுமைன்னா, இதை வாங்கி சமைக்கிறப்ப இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இந்த மாதிரி பொரியோடு சேர்த்து ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பாரம்பரியத்தில் சாப்பிடுவோம். இப்படி இருக்கிறத வாங்கி தின்னா எனத்துக்காகவும் நல்ல முக்க நாத்தம் பேர் அடிக்குது. சரிங்களா? பொட்டு நீக்கி சாப்பிடலாமனாலும் உள்ள ஃபுல்லாக என்னவா இருக்குது, நம்ம அந்த பூசணத்தை காண்பிச்சிருப்பேன் நிறைய இருக்குது. ஸோ இதனால தான் நாங்கள் நேரடியாக விவசாயியிடமிருந்து வாங்கி சாப்பிட்றோம். பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் நிலக்கடலை உள்ளிட்ட பல முக்கிய பொருட்களை கடையில் வாங்கக்கூடாது. அது மீறி வாங்கியில் சீசன் டயத்தில் மட்டும்தான் வாங்கணும், மற்ற நேரத்தில் அறவே தவிர்க்கணும். இதில் மிட்டாய் பருப்பு, பழைய பருப்பு, புதிய பருப்புன்னு எல்லாத்தையும் கலப்படம் பண்ணி விற்றுருக்காங்க. யார் விற்றாலும் தவறு தான், தெளிவாக தெரிஞ்சுங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் நீண்ட ஆயுளை தரும் நிலக்கடலை சட்னி செஞ்சாலும் சரி, சும்மா சாப்பிட்டாலும் சரி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மாலை வேளையில் அவங்களுடைய மூட்டு வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாம் தீர்வு தர்றதுக்காகவும் எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியாத நிலையில் இருக்கோம். ஏன்னா நம்ம விவசாயிடமிருந்து வாங்கினது தீர்ந்து போச்சு. இங்கே பாருங்கள், இந்த பருப்பும் பாருங்கள், இதெல்லாம் தின்னிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது, அவ்வளவு கசப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 30-40% மேலே கலப்படம், கசப்பு, பழைய முத்தோடு வருது. கடைக்கார சொல்லி பிரச்சனை இல்லை, நான் எல்லா கடையிலையும் பார்த்தாச்சு, எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் வருது. கேட்டால் சீசன் இல்லை, அன்டையா அது இதுங்கிறாங்க. இல்லைன்னா பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு போகணுமே ஒழிய அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்படி நிலக்கடலை வாங்கியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் வருங்காலத்தில் விவசாயியிடம் நேரடியாக வாங்கிக்கிங்க. நம்ம வாங்கி 6 மாதம் பயன்படுத்தி தீர்ந்து போச்சு. இனி அடுத்த சீசன் வரைக்கும் நல்லது கிடைச்சா வாங்க போகிறோம், இல்லைன்னா இதை தொடவே போகிறதில்ல. இப்போ இதை அப்படியே தூக்கி கீழே போட வேண்டியது.